முதல்ல கூட இப்படிதான் ஆடுவோம். இன்னைக்கும் அந்த ஃபீலிங் எனக்கு வந்தது. ஐ விஷ் இதெல்லாம் உண்மையிலேயே நடக்கணும். அதாவது எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்கணும். நடக்கும் டார்லிங், சீக்கிரமே நடக்கும். என் பிளான் ஃபெயில் ஆகாது, நான் ஆகவும் விட மாட்டேன். லக்ஷ்மி ப்ளீஸ் சொல்லு. அண்ட் உனக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு பிடிவாதக்காரன். பின்வாங்கவே மாட்டேன். சொல்லு, ஏன் அப்செட்டா இருக்க? ரிஷி, அந்த பிரியங்கா. பிரியங்கா? என்ன பிரியங்காக்கு என்னாச்சு? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு செகண்ட், உனக்கு பிரியங்காவை தெரியுமா? உனக்கு அவளை தெரியும்னு என்கிட்ட முன்னாடி சொல்லவே இல்லையே. இல்ல, எனக்கு பிரியங்காவெல்லாம் தெரியாது. சொல்ல போனா நான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மீட்டே பண்றேன். நல்ல பொண்ணு இல்ல? அவங்க ரெண்டு பேரோட ஜோடியும் நல்லா இருக்கு. உனக்கு தெரியுமா பிரியங்கா டேரோ கார்ட் ரீடிங்க படிச்சிட்டு இருக்கா. படிச்சிட்டு இருக்கா? அப்படின்னா படிச்சிட்டு இருக்கானா படிக்கிறா? டேரோ கார்ட் ரீடிங் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஃபுல்லா இன்னும் படிச்சு முடிக்கல. ஓ, அப்படின்னா அவ என்கிட்ட சொன்ன விஷயம் உண்மையா பொய்யா? அதை நான் நம்பணுமா இல்ல வேண்டாமா? மறுபடியும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? சரி, நீ பிரியங்காவை விட நீ எதுக்காக அப்செட்டா இருக்க அது சொல்லு. அது நான் என்ன யோசிக்கிறேன்னா சொல்லு. அது நான் இன்னைக்கு ஃபுல் டே ஷாலு பாணி கிட்ட பேசவே இல்லை. ஏன்னா ஃபுல் டே நான் ரொம்ப பிஸியா இருந்தேன்ல. அதனால அவங்க அங்க வீட்டுல நல்லா இருக்காங்களா இல்லையான்னு நான் ஒரு ஃபோன் கூட பண்ணல. எனக்கு அவங்க ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு அப்செட் ஆகுறியா? பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்க்குலாம் இப்படிங்கிறதுக்குள்ள சொல்யூஷன் கொடுக்குற. இது ஒரு சின்ன விஷயம். எங்க பாரு, இது ரொம்ப சிம்பிள். போன் எடு, கால் பண்ணு, ஷாலு பாணி கிட்ட பேசு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. போன் இதோ கால் பண்ணு, நான் இதோ வந்துடுறேன். அக்கா கிட்ட பேசி இருக்கணும். எனக்கு ஃபுல் டே நான் பேசவே இல்லை. அப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க? மொபைல் எடு, நம்பர் போட்டு பேசு. பாணி, அக்கா தான் ஃபோன் பண்றா. இதுதான் மனசோட மனசு கனெக்ஷன் சொல்லுவாங்க. மனசோட மனசு கனெக்ஷன் அப்படின்னா அட என்ன சொல்ல, நீ என்ன ஃபீல் பண்ணாலும் உடனே வந்து சேர்ந்துரும். இப்பவும் வந்து சேர்ந்துருச்சு. அதோட உன்னை பத்தி நாங்க என்ன நினைப்போமோ அதுவும் உன்கிட்ட வந்து சேர்ந்துரும். எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? அட, எனக்கு ஃபுல் டே உன்கிட்ட நான் பேசலையா? சரி பேசலாம்னு சொல்லி நான் என்னோட போன் எடுத்தேனா, போன் எடுத்த உடனே உன் கால் வருது. அது இருக்கட்டும், ஃபுல் டே இன்னைக்கு என்ன பண்ண? அது வீட்ல சில விருந்தாளிங்க எல்லாம் வந்திருந்தாங்க. சோ நான் ஃபுல் டே பிஸியா இருந்தேன், அதான் ஃபோன் பண்ண முடியல. சரி, பாணி என்ன பண்றா? பாணியா? நீயே சொல்லு, அவ என்ன பண்ணுவான்னு. ஃபோன் பார்த்துட்டு இருக்காளா? அவகிட்ட போனை கொடு. இல்லக்கா, நான் போன்ல பாத்துட்டு இல்ல, நான் தூங்கிட்டு இருக்கேன். தூங்கிட்டேன். எப்படி நடிக்கிறா பாரு. போர்வையால முகத்தை மூடிக்கிட்டா. சரி, நம்ம சித்தி நேஹாலாம் எப்படி இருக்காங்க? சித்தியும் நேஹாவும் எப்போ எப்படி இருப்பாங்களோ அப்படியே தான் இருக்காங்க. புரிஞ்சது. சரி, நீங்க ரெண்டு பேரும் கவனமா இருங்க, சீக்கிரமா தூங்குங்க. ஷாலு, அவ இன்னமும் போன் பாக்குறானா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லிரு, நான் பேசிக்கிறேன். இங்க பாருக்கா, அவ உனக்கு பயங்கரமா பயப்படுறா. நீ போன் பண்ண உடனே போன் எடுத்து ஓரமா வச்சுட்டா. வாய் மூடு. என்ன போட்டு கொடுக்குறியா? என்ன சொல்லிட்டு இருக்கா? நான் வந்து போட்டு கொடுக்கறேன்னா. சரி இருக்கட்டும், நீயும் படுத்து தூங்கு, பத்திரமா இருங்க. பாய் பாய், குட் நைட், லவ் யூ. ஹே, என்ன நைஸா நீ என்ன அக்கா கிட்ட போட்டு கொடுக்குறியா? ஆமா, இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா நான் அக்கா கிட்ட போட்டு கொடுப்பேன். அப்படியா? ஆமா. என்ன போட்டு கொடுப்ப சொல்லு பாக்கலாம். கொடுப்பேன். அதாவது நீயும் ஆயுஷும். நானும் ஆயுஷும். அதாவது நீயும் ஆயுஷும். நீ அவனுக்கு இருக்கன்னு சொல்ற, அவனும் அதை ரசிச்சிட்டு இருக்கான். உன்னை இப்பவே உன்னை அடிச்சு தாண்டி ஆகணும். இப்ப மரியாதையா படுக்க போறியா இல்லையா? விருந்தாளிங்க வந்திருக்காங்களா, அதான் ஆயுஷும் பிஸியா இருந்திருக்கான். அதனாலதான் ஃபோன் பண்ணல. பரவாயில்ல, இருக்கட்டும். கடவுளே, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பிரியங்கா என்னை பத்தி என்ன சொன்னாலும் அது எல்லாமே உண்மையா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களை தாண்டி யாரை நம்புவேன்? அதனால நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், ஏதாவது பிரச்சனைன்னு வந்ததுன்னா அது எனக்கு மட்டும் வரட்டும். என்னால என்னுடைய குடும்பத்தாருக்கு, என் குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரவே கூடாது. நான்
நான் தனியா எல்லாத்தையும் தாங்கிப்பேன். நான் எல்லாத்தையுமே தாங்கிப்பேன். ஆனா என் குடும்பம் எக்காரணத்தை கொண்டு வருத்தப்படக்கூடாது. அவங்க கஷ்டப்படுறத ஒருபோதும் என்னால தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ், அவங்களோட சந்தோஷத்துலதான் ஏன் சந்தோஷம் இருக்கு. அவங்க எல்லாரையும் கஷ்டத்துல இருந்து, அவங்களோட எல்லா துக்கத்துல இருந்தும் காப்பாத்து ப்ளீஸ். ஹலோ டார்லிங். ஏய், என்ன பண்ற? இது பெட்ரூம் இல்ல. அதனால தான் ஹக் பண்ணேன். ஐயோ, நான் வேற என்ன பண்ணட்டும்? 3 நாளா உன்னை பார்க்கலல்ல. விடு, விடு. ரிலாக்ஸ். கம் மீட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹாய், ஐம் மலிஷ்கா. மலிஷ்கா? நெய்தா மலிஷ்காவா? இவளுக்காக நீ 3 நாள் என்னை விட்டு பிரிஞ்சிருக்க. மலிஷ்கா, this is Ashish. My Ashish. Of course, your husband. My boyfriend. ஆனா உனக்கு தான் ஓகே, அதெல்லாம் அப்புறம். இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்க, உன் வேலையை இவன் தான் முடிக்க போறான். 100% கேரண்டி. ஓகே, இப்போ நம்ம வேலையை பண்ண போறோம்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடலாம். 1 செகண்ட் இரு. இவதான் உன்னோட டார்கெட். ரொம்ப சாஃப்ட் டார்கெட். வேலை முடிஞ்சிரும். நிரந்தரமா உயிர் இருக்க பிணமா மாத்திடலாம். சரி, வேலை எப்போ பண்ணணும்? இதை செய்யணும்னா இவ வீட்டை விட்டு இப்போ வெளியே வந்தாகணுமே. பேபி, அதெல்லாம் சொல்லிடுவோம். எப்ப பண்ணணும், எங்க பண்ணணும்னு. இப்போதைக்கு நீ டார்கெட்டை நல்லா பாத்துக்கோ. ஓகே டார்லிங். அப்போ நாம எப்போ மீட் பண்ண போறோம் அதை சொல்லு. மறுபடியும் அதேவா? ஏன், உனக்கு மீட் பண்ண பிடிக்கலையா? மீட் பண்ணலாம் பேபி, மீட் பண்ணலாம். ஆனா முதல்ல வேலை, அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம். உனக்கு என்ன, வேலையை சீக்கிரமா முடிக்கணும். ஓகே பியூட்டிஃபுல், ஜஸ்ட் ரிலாக்ஸ். வேலை முடிஞ்சிரும். பாய். ஸ்ட்ரெஸ் முடிஞ்சதா இல்லையா? ஆன்ட்டி கிட்ட சொல்லி கல்யாண முகூர்த்தத்தை பார்க்க சொல்லு. ஏன்னா இதுக்கப்புறமா பம் 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 பம். லக்ஷ்மி, இன்னைக்கு நான் வெளியில போலான்னு இருக்கேன். நீ என்னோட வர முடியுமா? என்னது இது? எதுக்காக இப்படி பெர்மிஷன்லாம் கேக்குறீங்க? நான் கண்டிப்பா உங்க கூட வருவேன். இப்படி எல்லாம் நீங்க என்கிட்ட கேட்காதீங்க. நேரா ஆர்டர் கொடுங்க. ஆர்டர் கொடுக்கவா? ஆமா, பின்ன என்ன? நீங்க பெரியவங்க, ஆர்டர் தானே கொடுக்கணும். இது வேறயா? பரவாயில்ல, இந்த வீட்ல யார் மேலேயாவது என் அதிகாரம் செல்லுபடியாகுதே. அப்ப சரி, நான் அப்படியே சொல்லிடுறேன். ம். லக்ஷ்மி, இன்னைக்கு நான் வெளியில போகணும். நீ என் கூட வருவியா? இப்படித்தானே? என்னாச்சு? என்னது இது? நல்லா இல்லையா? இப்படியா மிரட்டுவீங்க? இப்படி எல்லாம் அன்பா சொன்னா யாரு வேணாலும் வருவாங்க. அப்ப எப்படி சொல்ல? நீ ஒரு தடவை சொல்லி காட்ட, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். வேணா இப்படி சொல்லுங்க. லக்ஷ்மி, இங்க வா. நீ செய்யற வேலைய அங்கே விடு. இப்பவே என் கூட வா, எனக்கு வெளியே போகணும். இப்படி சொல்லுங்க. புரிஞ்சுகிட்டேன். நீ வேலையை கவனி, நான் சொல்றேன். லக்ஷ்மி, நீ செய்யற வேலையை அப்படியே நிறுத்து. நான் இப்ப வெளியில போயாகணும். நீ என் கூட வந்தாகணும். அதுவும் இல்லாம எப்ப பாரு வேலை பாத்துக்கிட்டே இருக்க. எப்பவாது ஓ உடம்பையும் பாத்துக்க. புரிஞ்சுதா? இப்ப நீ எதுக்காக சிரிக்கிற? என்னாச்சு? சொதப்பிட்டனா? பாட்டி, வேண்டாம், விட்டுருங்க. உங்களுக்கு இதெல்லாம் வராது. இப்படி எல்லாம் யாராவது பேசுவாங்களா என்ன? உடம்ப பாத்துக்க, ஜாக்கிரதை. இப்படி லக்ஷ்மி எதிரில வந்து நின்னாதான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மனசுல இருந்து வெளியில வருது. மனசு ஒன்றி போயிருக்குல்ல. பாட்டிமா, நீங்க தான் இங்க பெஸ்ட். அதோட நீ பெஸ்டோ பெஸ்ட்.
வாட்ஸ் கோயிங் ஆன்? ஒன்றும் இல்லை மேம், நாங்கள் ஜஸ்ட் பேசிட்டு இருந்தோம். என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்கல்ல, என்ன விஷயம்? சொல்ற மாதிரி எதுவும் இல்ல ஆண்டி. அது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவுல சீக்ரெட்ஸ். சரியா ஆண்டி? ஓகே, அப்ப வாங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். ஏதோ வந்துடுறோம். நிஜமாலே சோனல், நான் பயந்துட்டேன். ஒருவேளை அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டாங்களோ நான் பயந்துட்டேன். சோனல், எனக்கு சடனா ஒரு மாதிரி பயமா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ இதெல்லாம் தப்பு. இது நம்ம செய்யக்கூடாது. I'm telling you. What's wrong with you மலிஷ்கா? இதெல்லாம் தப்பு இல்ல. உனக்கு ரிஷி வேணும்ல? வேணுமா வேணாமா அதை மட்டும் சொல்லு. கண்டிப்பா எனக்கு ரிஷி வேணும். சரி ஓகே, இப்ப நாம பண்றது தப்புன்னு உனக்கு தோணுதுல்ல? அப்பனா ஓகே, நாம இதை பண்ண வேண்டாம். இப்ப நீயே சொல்லு, நீ ரிஷி அண்ட் லக்ஷ்மியை எப்படி பிரிக்க போற? உனக்கு ரிஷி எப்படி கிடைப்பா? நீயே சொல்லு. சரி, நீ இதை விட்டுரு. நீ என்ன பாரு, நானும் என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸாக்ட்லி இப்படிதானே நடந்துக்கிட்டேன். இன்னைக்கு அவ பெட்ல கிடக்குறா, ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க. அவளோட ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க. இங்க பாரு, வாழ்க்கையில சந்தோஷம் தேவைதான். ஆனா அந்த சந்தோஷத்துக்கு 2 விஷயம் தேவைப்படுது, அன்பு அண்ட் மணி. பணத்தை என்னோட ஹஸ்பண்ட் தரான், அன்புக்காக பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஆஷிஷ், அவனை தானே இப்ப அது பாரு. இருக்கட்டும், நானும் கேட்கணும்னு தான் நினைச்சேன். உன் ஹஸ்பண்ட்க்கு பாய் ஃப்ரெண்டால பிரச்சனை இல்லையா? ஹஸ்பண்ட்க்கு விஷயம் தெரிஞ்சாதானே ப்ராப்ளம் வரும். Oh my god, சோனல். ஆக்சுவலி ஹஸ்பண்ட் என்ன இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு. ஆஷிஷ், இங்க பாரு மலிஷ்கா, சந்தோஷமா இருக்க உரிமை நமக்கு இருக்கு. அண்ட் இந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்க போகுது. நீயே சொல்லு, ரிஷியே இல்லாத வாழ்க்கை உனக்கு ஓகேவா, இல்லனா ரிஷி உன் வாழ்க்கையில உனக்கு தேவையா, அதுவும் நிரந்தரமா? சொல்லு மலிஷ்கா, நீ எதை விரும்புறியோ அதை தான் செய்வ. நீயே சொல்லு. அது வரைக்கும் உன்னோட டைம் என்னோட டைம் ரெண்டுத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே? மலிஷ்கா ஒரு இடியட். நாம விரும்புற அன்பு நமக்கு கிடைக்கலன்னா அதை நாம பறிச்சு எடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணுமோ அதை தயங்காம செய்யணும். சரி, நான் கிளம்பவா? சரி சரி சரி, நான் வந்து உன்னை மீட் பண்றேன். லக்ஷ்மி கண்ணா, வாமா நம்ம போலாம். எங்க கிளம்பிட்டீங்க? லால் சவுக் வரைக்கும். லால் சவுக்கா? சரி, நான் உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். நான் லக்ஷ்மி கூட போறேன். அவன் எதுக்கு? நான் தான் உங்களை டிராப் பண்றேன்ல, எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு கூப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நானும் லால் சவுக்க தாண்டி தான் போக போறேன். லக்ஷ்மி என் கூட வந்தா அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இவ எதுக்குமா? நீ எதுக்காக இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நீ ஏன் சொல்றேன்னு எனக்கு புரியுது. நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பொண்ணு தாண்டி உங்களுக்கு மத்தவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சுத்தி வளைச்சு கடைசியில உன் புத்திய காட்டுறல்ல. சி, நான் தான் உங்களுக்கு தப்பா தெரியுறேன். ஓ நோ, லக்ஷ்மி இப்போ வெளியில போறா. ஆஷிஷ் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நான் இவளை எப்படி தடுக்க? பாட்டிமா ப்ளீஸ், நீங்க ஏன் கரிஷ்மா ஆண்டியை இப்படி ஹர்ட் பண்றீங்க? அதோட இவங்க அந்த பக்கமா தான் போறாங்கன்னா இவங்க கூடவே போயிருங்களேன். அது என்ன பெரிய விஷயமா? வாட்ஸ் த பிக் டீல்? அண்ட் ஐம் ஷூர் நீங்க லக்ஷ்மி கிட்ட கேட்டு பாருங்க, அவளும் இதையே தான் சொல்லுவா. என்ன லக்ஷ்மி, அந்த அளவுக்கு கரிஷ்மா ஆண்டிக்கு மதிப்பு கொடுக்கலாம்ல? பாட்டி, நீங்க வேணா அத்தை கூட போயிட்டு வாங்கல. அது நான் வெறும் டிஃபன் மட்டும் தான் பண்ணிருக்கேன். இன்னும் எனக்கு சாப்பாடெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள நானும் சமைச்சிடுறேன். நீங்க போயிட்டு வாங்க. நீ சொன்னா நான் அதை கேட்பேன். அதுக்காக வேலை இருக்குன்னு என்கிட்ட சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு ஐயோ பாட்டி, என்ன நீங்க இப்படிலாம் தப்பா எடுத்துக்காதீங்க. அத்தை தான் சொல்றாங்கல்ல, போங்க. ஏன் உன்னதா, நீ ஒன்னும் உபகாரம் பண்ணல, அண்டர்ஸ்டாண்ட்? இவங்க என்னோட அம்மா, எனக்கு உரிமை இருக்கு. நீ நேத்து வந்தவ, உனக்கு என்ன இவங்க கூட உறவு? எனக்கு முன்னாடி வந்துட்டியா? மனசு ஒன்று இருக்கு. இது சத்தியமா உனக்கு புரியாது. உனக்கு என்ன வாங்கி கட்டிக்கிட்டல்ல? எப்பவாச்சும் உன்னை பத்தியும் நீ யோசிக்கணும். போலாமா? இல்லைன்னா லேட் ஆயிடும். மறுபடியும் இவளாலதான் லேட் ஆயிடுச்சுன்னு இவளை திட்டிக்கிட்டு இருப்ப. வாங்க, போயிட்டு வரேம்மா. தேங்க்ஸ் மலிஷ்கா, நீ அவது எனக்காக சப்போர்ட் பண்ணி. ஆல்வேஸ் ஆண்டி, எனிதிங் ஃபார் யூ. காட் நோஸ் எப்பதான் இந்த பொண்ணு இங்கிருந்து போவாளோ. போவா ஆண்டி, சீக்கிரமே போவா. யூ டோன்ட் வரி அபவுட் இட்.
லக்ஷ்மிய நல்லா சபிச்சாச்சுன்னா போலாமா? வாங்க. என்னாச்சு? ஆல் ஓகே? நான் எல்லாத்தையும் கடவுள் மேலேயே விட்டுட்டேன். கடவுள் எப்பயுமே நல்லதை தான் செய்வாரு. அதோட நல்லதுக்காக மட்டும்தான் செய்வாரு. எல்லாம் ஓகே தான். லக்ஷ்மி ப்ளீஸ் தினமும் சிஸ்டர்ஸ் கிட்ட ஒரு முறையாவது பேச. அவங்க கிட்ட பேசினாதான் நீ சந்தோஷமா இருக்க. என் முகத்தை இப்படி வச்சிருக்க, பாடி போயிருக்கு பாரு. நீ இப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நல்லா சூப்பரா ரொம்ப அழகா இருப்ப. அது எப்படி? அது வந்து ஸ்மைலிங் டைப்ஸ். நீ ஸ்மைல் பண்ணும்போது அது முகம் அப்படியே மலர்ந்து போயிருக்கும். ஆ? நல்லா சண்டை போடுவ, உயிரை வாங்குவ, நல்லா அதிகாரம் பண்ணுவ. அப்பதான் ஒரு லைஃப் இருக்கும். இல்லனா எல்லாமே அப்படியே ரொம்ப போரிங்கா இருக்கும். நிஜமாதான். ப்ளீஸ் முகத்தை அப்படி வச்சுக்காத. எனக்கு ஸ்மைல் பண்ணி காட்டு. அதுதான் நான் ஸ்மைல் பண்றேன்ல. ஐயோ இது என்ன ஸ்மைல்? அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணலாம்ல. எந்த மாதிரி ஸ்மைல்? ப்ளீஸ். இந்த மாதிரி. உன்னோட ஸ்மைலை விட என் ஸ்மைல் நல்லாவே இருக்கு. எனக்கு அது நல்லாவே தெரியும். நானும் உன்ன மாதிரி பொய்யான பல்ல வச்சுக்கிறேன். சரி ஓகே, நான் உடனே கிளம்பணும். ரிஷி ஒரு நிமிஷம். கீழே வந்து முகேஷ் அண்ணா டிஃபனை பேக் பண்ணி வச்சிருப்பாரு. அதை எடுத்துட்டு போயிடு. என்ன கொஞ்சம் அன்பா இதை சொல்லலாம்ல, ஒரு லவ்விங் வைஃப் மாதிரி. நான் நினைச்சேன் நீ வேற எதுக்கோ கூப்பிடுறேன்னு, கிஸ் பண்ண கூப்பிடுறேன்னு நினைச்சேன். ஆனா டிஃபன். ரிஷி நீ ஜோக்கிங், சும்மா சொன்னேன். நான் போகும்போது டிஃபன் எடுத்துட்டே போயிடுறேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. போயிட்டு வரேன்னு சொல்லணும். வந்துக்க. என்ன பண்ணணும் சொல்லு. நீ இருக்கியே ரிஷி, ரொம்ப தான் நீ குறும்புத்தனம் பண்ற. இப்பதான் பண்றேனா? நான் பிறக்கும் போதே இப்படிதான் லக்ஷ்மி. வேணும்னா டெஸ்ட் பண்ணி பாரு. ஷோ சும்மா இரு ரிஷி. ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுல, போ. ஓகே பாய். வர. சரி போயிட்டு வா. हाँ